உங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? எப்படா ரேஷன் கார்டு வாங்குறது? எப்படி ரேஷன் கார்டு வாங்குறது? புதிய ரேஷன் கார்டு அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவாங்களா? ரேஷன் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் என்னால மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியுமா? நான் கவர்மெண்ட் சொல்லி அந்த கண்டிஷன் கீழே தான் வரேன், என்னால அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறைய டவுட்டு நிறைய பெண்களுக்கும் சரி நிறைய குடும்பத்தினருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவங்களுடைய இந்த டவுட்டை போக்குறதுக்காகவே நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். தமிழகத்தில் யார் யாரெல்லாம் புதுசாக ரேஷன் அட்டை பெற விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னு அவங்களுக்காக இந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பொருந்தும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா அது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதிய தம்பதி என்றால் புதிய ரேஷன் கார்டு வாங்க உணவு வழங்கல் துறையின பொது விநியோக திட்ட ஆன்லைன்ல விண்ணப்பிக்க வேண்டும். முகவரி உள்ளிட்ட விவரங்களை அதிகாரியிடம் உறுதி செய்து 30 நாட்கள்ல ரேஷன் கார்டு தந்துருவாங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சுமார் 40,000 பேர் விண்ணப்பித்து வர்றதாக அரசு கிட்ட இருந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ நான் சொன்ன உணவு வழங்கல் துறையில் பொது விநியோக திட்ட ஆன்லைனில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அப்பப்போ கிடைக்கும். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் உள்ள ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நாளில் ரேஷன் கார்டு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் என்ன அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அது என்ன லிங்க் அப்படின்னா உங்களுக்கு இப்போ கூட ஒரு இடம் சொல்கிறேன், www.tnpds.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகள் குறித்து சில விஷயங்களையும் நாம் இப்போ பார்க்கலாம். ரேஷன் கார்டில் மொத்தம் 5 வகைகள் வந்து இருக்குங்க. இதில் வந்து PHH ரேஷன் கார்டுக்கு அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் தராங்க. PHHAAY கார்டுதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் தராங்க. NPHH கார்டுதாரர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே கிடைக்கும், அதெல்லாம் மினிமமாக தான் கிடைக்கும். NPHHS என்ற குறியீட்டுள்ள ரேஷன் கார்டுக்கு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வந்து கிடைக்கும், ஆனால் அரிசி வழங்கப்பட மாட்டாது. ஆனால் NPHHNC என்ற ரேஷன் அட்டையில் குறிப்பிட்டிருந்தால் அதை ஒரு அடையாளமாகவும் முகவரி சான்றிதழாக மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களால எந்த பொருளும் வாங்க முடியாது. இதுதான் 5 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன். உங்களுக்கு இதில் எந்த கிளாசிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாசிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஸோ ரேஷன் கடையில் எந்த பொருளும் வந்து இவங்களால வாங்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா NPHHNC கார்டு இருக்கவங்களுக்கு. ஸோ புதிதாக திருமணமானவர்கள், கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனியாக பிரித்து புதிய கார்டு வாங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ மாமியார் மாமனார் ஒரு கார்டில் இருப்பாங்க, அவங்களுடைய மகன் மருமகள்லாம் வந்து அனதர் கார்டில் இருப்பாங்க, பிரித்து வாங்கிக்குவாங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் உள்ள உங்கள் பெயரை நீக்க வேண்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியின் பெயரை அவர்களுடைய ரேஷன் கார்டிலிருந்து நீக்க வேண்டும். இதற்காக பார்த்தீங்கன்னா சரியான ஆவணங்கள், அது என்ன பார்த்தீங்கன்னா திருமண பதிவு சான்று அல்லது மற்ற சான்று, திருமணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்கும். ஸோ அந்த சான்றிதழ் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து உங்களால் நீக்கிக் கொள்ள முடியும். இதுக்காக வந்து நீங்கள் வேறு யார்கிட்டையும் பணம் கொடுத்து நீங்கள் அலையணும் அப்படிங்கிற நெசசரியே கிடையாது. ஸோ குடும்ப தலைவரின் புகைப்படம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய ரேஷன் கார்டு அல்லது பெயர் சேர்த்தல் நீக்குதல் கார்டு வேணும். வீட்டு வரி ரசீது அல்லது வீட்டு வாடகை ஒப்பந்தம் மற்றும் எரிவாயு இணைப்பு ஆகியவற்றை வந்து இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஆவணங்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணினியில் ஏற்றிக்கொண்டு நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த பக்கத்துக்கு போய் அதில் மின்னணு அட்டை சேவைகளை என்பதன் கீழே மின்னணு அட்டை விண்ணப்பிக்க என்பதை கிளிக் செய்ய வேணும். அதில் ஒரு புதிய பக்கம் காமிக்கப்படும். அதில் புதிய அட்டைக்கான விண்ணப்பம் என்பதை கிளிக் செய்து அதன் பிறகு குடும்ப தலைவரின் பெயர் என்ற பாக்ஸில் கீழே தமிழில் ஆங்கிலத்தில் ரெண்டையுமே வந்து பெயரை சரியாக பதிவிட வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட முகவரி, உங்கள் மாவட்டம், தாலுகா, கிராமம், அஞ்சல் குறியீடு, உங்களுடைய செல்ஃபோன் மொபைல் நம்பர், மெயில் ஐடி போன்ற விவரங்களை வந்து அளிக்க வேண்டும் அப்படின்னு அதில் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் குடும்ப தலைவரின் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அட்டை தேர்வு என்ற பாக்ஸில் உங்களுக்கு தேவையான அட்டை வகைகளை மறக்காமல் அதை கிளிக் பண்ணி தேர்வு பண்ணிக்கோங்க. ஸோ சரியான பொருள் வர மாதிரி கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் என்ற இடத்துல உங்களோட உள்ள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு MP அளவிற்கு கீழே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா கேஸ் பில், டெலிஃபோன் பில், தண்ணீர் பில் உள்ளிட்ட ஏதாவது ஒன்றை வந்து
இணைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதில் முதலாவதாக குடும்ப தலைவர் பெயரை வந்து கொடுக்க வேண்டும். அதில் ஏற்கனவே நாம் கொடுத்த விவரங்கள் இடம்பெறும். ஆல்ரெடி நாம் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் உங்களோட பிறந்த தேதி, ஆண் பெண், வருமானம், ஆதார் அட்டை, மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் செய்த ஆதார் கார்டினை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் 1 வார டைம் தான் இருக்குது. அது யார் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் கொடுக்குறேன். நான் ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் செய்த ஆதார் கார்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோடு செய்த பிறகு உறுப்பினர் சேர்க்கை சேமி என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிற உறுப்பினர்கள், அதாவது மனைவி, குழந்தை ஆகியோரின் பெயரை வந்து சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உறுப்பினரின் பெயர், குடும்ப தலைவருக்கு என்ன உறவு, அதாவது மகன், மகள், மனைவி அல்லது கணவன் என்பதை தெளிவாக பார்த்து கிளிக் செய்ய வேண்டும். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேஸ் இணைப்பு பற்றி விவரங்கள் என்பதற்கு கீழே கேஸ் இணைப்பில் பதிவு செய்யப்பட்ட உங்களின் பெயர் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் விவரங்கள் சரியானதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பதிவு செஞ்சு கிளிக் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுத்த விவரத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் அது சிவப்பு நிறத்தில் காண்பிக்கும். ஆகத்தான் அதனை சரியாக கொடுத்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த விவரங்களை சரியானவை எனில் உறுதி செய்வதற்காக ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். உங்களோட ரேஷன் கார்டு விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது என்ற தகவல் மற்றும் ஒரு குறிப்பு என் திரையில தோன்றும். அதனை பத்திரமா வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு 1 மாதங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் தொலைந்து போன ரேஷன் கார்டை சில நடைமுறை பின்பற்றி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குடும்ப தலைவரின் புகைப்படத்துடன்